இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ நானும் அவர்தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி மாட்டு அடிக்கிற மாதிரி போட்டு அவரை அடிக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு மத்தவங்கள கணக்கு தெரியலையா? கொன்னுடு வண்டி. என்ன எதிர்த்து பேசுறியா? விளக்குமாறு பிஞ்சு போகும். ஜனனி, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? தெரியுதா? என்ன பண்ணிருக்கீங்க தெரியுதா? இதை விட நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொண்டிருக்கலாம்ல. பத்மா, உன் பொண்ணோட லட்சணம் தெரியுதா? துளசிய விரட்ட இன்னும் என்னெல்லாம் பண்ண போறீங்க? எதுக்கும் துணிஞ்சிட்டா உன் மக? பவானி, இங்க வா. இங்க வா. ஏய், வான்னு கூப்பிடுறாங்கல்ல, காதுல விழல? என்னடி, நீ அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போடுறியா? கொன்னு போட்டுருவேன். வாடி. சாரி மாமா. உன்னை சிவா ஏமாத்திட்டான்னு பல நாள் அழுதுருக்க, பல ராத்திரி தூங்காம இருந்திருக்க. அத நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு விசாலாச்சி வேண்டாத சாமி இல்ல. ஆனா இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இப்ப நல்ல வேலை யாரு பண்ண புண்ணியமோ நீ எனக்கு மருமகளா வரலையேன்னு நினைக்கிற. உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. ரம்யா ஏதோ தெரியாம பண்ணிட்டா. என்னது தெரியாம பண்ணிட்டாளா? அப்போ உனக்கு எதுவும் தெரியாதா? சொல்ல தெரியுமா தெரியாதா? வாய் திறந்து சொல்றீ. ஐயா போதுயா, போதுயா, போதும். இதுக்கு மேலே நாங்க இங்க இருந்தா அவசாரி பட்டங்கட்டி என் பொண்ணை கேவலப்படுத்திடுவாங்க. வேண்டாயா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கய்யா. நாங்க போயிடுறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கய்யா, தயவு செஞ்சு விட்டுருங்க. அம்மா, என்னம்மா நீங்க அழாதீங்கம்மா, அழாதீங்க. ஏமா, என்ன நீங்க? யார் என்ன சொன்னா என்ன? நானும் அவரும் நம்புவோமா? இத பாருங்கம்மா, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் துளசிய பத்தி எங்களுக்கு தெரியாதா? சிவா, இவளை எதுக்குடா மலேசியா இருந்து கூட்டிட்டு வந்த? இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கா? என்ன பஞ்சாயத்தில் நிறுத்தினது பத்தாதுன்னு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ? ஏய், விட்டா இவங்க அம்மாவை கூட என்ன பேச வைக்காதடா, பேச வைக்காத. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. எனக்கு இந்த ஜனனி வேணாம்ப்பா. நீங்க எல்லாரும் சொன்னனாலதான் இவளை அங்கிருந்து கூட்டு வந்தேன். நான் இப்பயும் அனுப்பிடுறேன்ப்பா.